தமிழ் சினிமாவிலே ஒரு சிலர் தான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும், தாங்க ஆரம்பத்தில யார் யாரோடலாம் பழகினமோ அவங்களெல்லாம் கொஞ்சமும் மறக்காதவர்கள். அப்படிப்பட்டவர்களில் குறிப்பிடத்தகுந்த ஒருத்தர் தான் புரட்சித் தலைவி ஜெயலலிதா. பி.ஆர். பந்துலுடைய இயக்கத்திலே எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்த 1000ல் ஒருவன் திரைப்படத்துக்கு நடனம் அமைத்தவர் தங்கப்பன் மாஸ்டர். அப்ப அவர்ட்ட உதவியாளராக இருந்தவர் பிரபுதேவாவுடைய தந்தையான சுந்தரம். அப்படி உதவியாளராக இருந்த காரணத்தினால அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது ஜெயலலிதா நடனம் ஆடுவதற்கு உதவியாக பல ஸ்டெப்புகள் எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தவர் சுந்தரம் மாஸ்டர். அந்த படத்தை தொடர்ந்து பல திரைப்படங்களை அவரோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஒரு காலகட்டத்திலே சுந்தரம் திரையை விட்டு முழுவதுமாக விலகிவிட்டார். அவருடைய சொந்த ஊரான மைசூரில் அவருக்கென்று ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்தில் தான் பெரும்பகுதி நேரத்தை செலவிடுகிறார் சுந்தரம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு வந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து சென்னைக்கு செல்வதற்காக பெங்களூர் செல்ல இருக்கிறார் என்ற தகவல் சுந்தரம் மாஸ்டருக்கு தெரிய வந்தது. ஜெயலலிதா விமான நிலையத்துக்கு செல்லக்கூடிய பாதையில் கையிலே மலர் கொத்தோடு நின்று கொண்டிருந்தார் சுந்தரம். ஜெயலலிதாவுடைய பார்வையிலே தான் பட்டால் அந்த மலர் கொத்தை அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. நடுவில் ஒரு ரோட்டில் சுந்தரம் மாஸ்டர் நிற்பதை கண்ட ஜெயலலிதா உடனடியாக தன்னுடைய காரை நிறுத்திவிட்டு காரை விட்டு கீழே இறங்கி வந்து, என்ன மாஸ்டர் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க என்று சுந்தரம் மாஸ்டரை நலம் விசாரித்திருக்கிறார். இல்லை இங்கே தான் இப்போ நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சுந்தரம் மாஸ்டர் சொன்ன உடனே அவரோடு ஒரு 5 நிமிடம் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றாராம் ஜெயலலிதா. அன்றைக்கு அவர் இருந்தது மிக உயர்ந்த பதவி. அப்படிப்பட்ட பதவியில் இருக்கிறவர் வண்டியிலேருந்தே டாட்டா கூட காட்டிட்டு போயிருக்கலாம். அப்படிலாம் செய்யாமல் இறங்கி வந்து என்னை விசாரித்தாரே, அந்த பெருந்தன்மையை இன்று வரை என்னால் மறக்க முடியவில்லை என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் சுந்தரம் மாஸ்டர்.